கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பக்தன் கடிகாரத்தை பார்த்தார். 12 மணி ஆகும்போது அதில் உள்ள 2 முள்களும் 2 கைகள் கூப்பி இருப்பதை போல ஒன்றாக இணைந்திருக்கிறதை கண்டார். அதை பார்த்தவுடனே அவருடைய உள்ளம் பொங்கினது. இந்த கடிகாரம் கை கூப்பி தேவனுக்கு நேராக நிற்கும் போது நாம் ஏன் நிற்கக்கூடாது என்று முழங்கால் படியிட்டார். கடிகாரம் 1 மணி நேரம் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை 2 முள்களும் இணைக்கிறதை கவனித்தார். அதுபோல தன்னுடைய உள்ளத்தை கர்த்தரோடு இணைக்க விரும்பினார். தன்னுடைய இருதய துடிப்பை கர்த்தரோடு இணைத்து கடிகாரமுள் ஓடுவதை போல தன் உள்ளம் கர்த்தரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க ஒப்பு கொடுத்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் உண்டு. நம் நேரத்தில் கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்த வேண்டுமானால் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தர் அன்போடு நம்மை பார்த்து சொல்கிறார், ஒரு நாளில் நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று. தாவீது தினமும் 3 வேளை ஜெபித்தார். அந்தி சந்தி மத்தியானமான வேளைகளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அது அவருடைய ஜெப நேரமாயிருந்தது. தானியேலும் 3 வேளை ஜெபித்ததை அவருடைய பகைவர்கள் கண்டார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். காலம் கடைசியா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் 1 மணி நேர ஜெபத்தையாவது எதிர்பார்க்கிறார். அதிகமாய் ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை எல்லா தீமை நின்றும் விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.